இல்ல அண்ணாமலை வந்து ஒரு அண்ணாமலையோட பாலிசியை பாத்தீங்கன்னா, கல்யாண வீட்டுல மாப்பிள்ளையா இருப்பேன், துக்க வீட்டுல நான் அப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை உள்ள நபர் அவர்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு ஒரு மாநில தலைவர் பதவியிலேருந்து எடுத்ததுக்கு அப்புறமே அவருடைய செயல்பாடு பாத்தீங்கன்னா தொடர்ந்து தான் ஒரு இம்பார்ட்டன்ஸ், தனக்கு தானே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிறது, தொடர்ந்து பேட்டி. ஏன் மாநில தலைவர் ஒருத்தர் இருக்காரு, பட் ஆனா இவர் தனியே அவர் தனியா ஆவர்த்தனம் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்கலாம். அந்த ஒரு அடிப்படை ஒண்ணு. ரெண்டாவது, இந்த எலெக்ஷன்ல அவருக்கு ஒரு பயம். அந்த பயத்தை வந்து நம்ம சுட்டிக்காட்டியே ஆகணும். காரணம் என்ன, 2021 தேர்தலில் அவர் அரவாக்குறிச்சியில போட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட எவ்வளவு ஒரு 24,000க்கு மேல வாக்குகள், கிட்டத்தட்ட 26,000 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வியடைந்தார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2024 பாராளுமன்ற தேர்தலில் கோவையில கிட்டத்தட்ட 1,20,000 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி இருந்தார்னு வச்சுங்க. ஸோ இந்த முறையும் அவருக்கு ஒரு கண்டிப்பா போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அவருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு 6 தொகுதி கொடுத்துருக்காங்க. அந்த 6 தொகுதியும் பாத்தீங்கன்னா அவர் நினைச்சிருக்கலாம், ஒருவேளை கொங்கு மண்டலத்தோட பொறுப்பாளராக நம்மளை போடுவாங்கன்னு எதிர்பார்த்திருக்கலாம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துக்காக கொடுத்துருக்கலாம் அவருக்கான விஷயங்கள். பட் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, திசைக்கு ஒரு தொகுதியா இருக்கு. சென்னை 1, மதுரை 1, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காரைக்குடி பாத்தீங்கன்னா சிவகங்கை, அது என்ன, பத்மநாபபுரம் வந்து கன்னியாகுமரி, விருகம்பாக்கம் சென்னை. இப்படி பாத்தீங்கன்னா 6 தொகுதியும் 6 திசையில இருக்கு. எப்படி டிராவல் பண்ண முடியும்? இது அவர் அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்த வந்து நயினார் நாகேந்திரன் அப்படி பண்ணியிருக்காரு.